ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 82. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லுவேன், அப்புறம் அதையே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லுவேன். பொறுமையாக சொல்லித்தரேன், யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ண வேணாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, என் மீது சாயாத, என் மீது சாயாத, அடிக்கிற வெயிலுக்கு வேர்த்து கொட்டுது, என் மீது சாயாத அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் லீன் ஆன் மீ, டோன்ட் லீன் ஆன் மீ, டோன்ட் லீன் ஆன் மீ. அடுத்து, எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு எதுவும் தெரியலை, எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ டோன்ட் நோ வேர் டு கோ அண்ட் வாட் டு டூ. I don't know where to go and what to do. I don't know where to go and what to do அப்படின்னு சொல்லலாம். தம்பியை வழி அனுப்ப வந்தேன், தம்பியை வழி அனுப்ப வந்தேன், தம்பியை வழி அனுப்ப வந்தேன் அப்படி. I came to send off my brother. I came to send off my brother. I came to send off my brother. அடுத்து, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என சொல். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என சொல். அதாவது இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. Tell me what should I do now. Tell me what should I do now. Tell me what should I do now. அடுத்து, உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு நாட்கள் ஆகிறது. உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு நாட்கள் ஆகிறது அப்படின்னு கேட்போம்ல. How long have you been married. How long have you been married. How long have you been married அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, மற்றவர்களை பற்றி தவறாக பேசாத, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசாத, தேவையில்லாமல் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ். இது அது உங்களுக்கு ஃபாண்ட்டில் அப்படி தெரியுது. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ், டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, எக்ஸாம் நினச்சாலே எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. I'm a bit nervous. I'm a bit nervous. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. I'm a bit nervous அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நீ அதை என்னிடம் விட்டுவிடு, நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறேன். நீ இதை என்கிட்ட விட்டுரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ அதை என்கிட்ட விட்டுரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. You just leave it to me. I will take care of everything. You just leave it to me. I will take care of everything. அடுத்து, நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. I owe you a lot. I owe you a lot. I owe you a lot. அடுத்து, சார் இந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்தது, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா. சார் இந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்தது, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து மிஸ்டு கால் வந்திருக்கும், நம்ம ஃபோன் பண்ணுவோம், இந்த மாதிரி எனக்கு வந்து கால் வந்துருந்துச்சு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. ஸோ ஐ கெட் அ கால் ஃப்ரம் திஸ் நம்பர், மே ஐ நோ ஹூ இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? சார் ஐ காட் அ கால் ஃப்ரம் திஸ் நம்பர், மே ஐ நோ ஹூ இஸ் திஸ். ஓகேவா? அடுத்து, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியலை, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலை, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம்ல. I don't know where to start. I don't know where to start. I don't know where to start. அடுத்து, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியலை. இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலைங்கிறத விட எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூடன்னு சொல்லும்போது, ஓகேவா, இதான் டிஃப்ரென்ஸு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம்ல. I don't even know where to start. I don't even know where to start. என்ன உங்ககிட்ட கெஞ்சுவேன் நினச்சியா, என்ன உங்ககிட்ட கெஞ்சுவேன் நினச்சியா அப்படின்னு சொல்லுவோம்ல. Did you think that I would beg you? Did you think that I would beg you? அவங்ககிட்ட கெஞ்சுவேன் நினச்சியா அப்படின்னு சொல்லுவோம்ல. Did you think that I would beg you அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இரு, ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் உறுதியாக இருக்கணும், அதிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்ல. Stick to your decision. Stick to your decision. Stick to your decision. அடுத்து, அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியல, அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியல. I don't know where he went. I don't know where he went.
ஐ டோன்ட் நோ வேர் ஹி வெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஃபோன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல திருப்பி. ஹவு டு யூ நோ தட் ஐ எம் ஹியர்? ஹவு டு யூ நோ தட் ஐ எம் ஹியர்? ஹவு டு யூ நோ தட் ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லலாம். உன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ டோன்ட் நோ வேர் யுவர் ஹவுஸ் இஸ். ஐ டோன்ட் நோ வேர் யுவர் ஹவுஸ் இஸ். ஐ டோன்ட் நோ வேர் யுவர் ஹவுஸ் இஸ். அடுத்து, மற்றவர்களை சார்ந்து வாழாத, மற்றவங்களை சார்ந்தே வாழாத, அடுத்தவங்களை சார்ந்தே வாழாத அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ். டோன்ட் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ். டோன்ட் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ். அதை அங்கே வச்சிரு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அதை அங்கே வை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், அங்கே வை அப்படின்னு. கீப் இட் தேர், ஐ வில் ஹேவ் இட் லேட்டர். கீப் இட் தேர், ஐ வில் ஹேவ் இட் லேட்டர். கீப் இட் தேர், ஐ வில் ஹேவ் இட் லேட்டர். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது. I don't even know where he is now. I don't even know where he is now. I don't even know where he is now. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பாய்.